ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஃபோன்பே அப்ளிகேஷன்லேருந்து எப்படி 2.5 லட்சம் வரைக்கும் லோன் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதாவது குட் சிபில் இருந்தால் மட்டும்தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 600 650 கீழே வந்து சிபில் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு குட் சிபிலாக வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, சிபில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு அப் டு 2.5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நான் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாகவே. அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு வந்து டைமிங் டியூரேஷன் கொஞ்சம் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரீச் ஆக மாட்டேது ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல்லையுமே வந்து ஃபோன்பே அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாதவங்க நான் வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான். ஏடிஎம் கார்டில் இருக்க லாஸ்ட்டு 6 நம்பர் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் போட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓடிபி மட்டும் ரிசீவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ தான், நம்ம அமௌண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை. பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அளவு அக்சஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அளவு வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து பாருங்கள் 737 அப்படிங்கிறது வந்து சிபில் ஸ்கோராக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆகஸ்ட் 2025 இந்த டேட்டில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்போ வந்து ரீப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து தெரியும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நான் அந்த லோனை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபோன்பே பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபோன்பே அப்ளிகேஷன் வந்து லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில லெண்டிங் பார்ட்னர்ஸோட கனெக்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கான லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய கிரெடிட் ஸ்கோரை வந்து நான் செக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பெர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பெர்சனல் லோன்ஸ் இருக்குது, அந்த ஒரு செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 விதமான கம்பெனியில் வந்து எனக்கு லோன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ப்ரொஃபைலுக்கு ஃபஸ்ட் வந்து கிரெடிட் பி, இன்னொன்று வந்து மணிவு அப்படிங்கிற 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிவு அப்படிங்கிற 2வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஆல்ரெடி நம்மளுடைய சிபில் ஸ்கோரை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணதுனால ஓவராலாக அவங்களுடைய லெண்டிங் பார்ட்னர்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க, யார் வந்து நமக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தான் அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 கம்பெனி ஷோ ஆகிருக்க மாதிரி உங்களுக்கும் வந்து 1 or 2 இல்லை 3 இல்லை எல்லா கம்பெனியுமே ஷோ ஆகலாம். உங்களுடைய சிபிலை பொறுத்து தான் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டருக்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து என்னுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், இதை மட்டும் தான், வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. ஃபோட்டோ எதுவுமே வந்து எடுக்க சொல்லலை. ஸோ எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கான ஃபைனல் லோன் அமௌண்ட் அது என்ன அப்படிங்கிறது வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் வந்து மினிமம் 25,000 மேக்ஸிமம் வந்து 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இஎம்ஐஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம அதிகபட்ச லோன் அமௌண்ட் எவ்வளோ எடுத்தாலுமே சரி 18லேருந்து 24 மாதம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 மாதத்தில் ஏதாவது இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி லோன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கரெக்டாக வந்து ஒரு 2 லட்சம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ நான் 2,05,000 அப்படிங்கிற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மாதத்துக்கு 11,045 ரூபா அப்படிங்கிறது நம்ம பே பண்ணணும். ஸோ பெர் மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.17% அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நான் வந்து 18 மாதம் வந்து நான் சைட் பண்ணேன் அப்படின்னா 13,876 ரூபா அப்படிங்கிறத வந்து நான் மாதம் வந்து நம்ம ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வியூ டீட்டெயில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நீங்கள் மாதம் அக்யூரேட்டாக எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து மினிமமாகவே எடுங்க. மினிமம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் வந்து ஹையர் லோன் அமௌண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த லோன் அமௌண்ட் தேவையோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு அக்ரி பாக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் முடிஞ்சால் வந்து கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் கண்டினியூ அப்படி அதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணது எவ்வளோ 2 லட்சம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,775 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல் 2.17% அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டக்கூடிய டைம் வந்து 24 மாதம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து நான் இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ எப்போ பே பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து நம்மளுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோ 2 லட்சம் எடுக்கணும் அப்படின்னா இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 6,600 எடுத்துக்குவாங்க. ஸோ மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,93,400 அப்படிங்கிறது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இன்னுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 58,598 ரூபா அப்படிங்கிறது இந்த நாம் எடுக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை கூட்டிக்க வேண்டியதுனா ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா 6,600, அதையும் சேர்த்து கூட்டிக்கோங்க. அதையும் நமக்கு வந்து லாஸ் தானே. இதையும் நமக்கு வந்து சேர்த்து கூட்டிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு 64,000 அந்த சம்திங் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த 2 லட்ச ரூபா லோனுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியான அமௌண்ட் எடுத்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் பார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.